வணக்கம். கழுத்தெலும்பு தேய்மானம் ஏன் ஏற்படுகின்றது? கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தால் எது போன்ற அறிகுறிகள் இருக்கும்? இன்டகிரேட்டிவ் மெடிசின்ல தீர்வு இருக்கா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கழுத்தெலும்பு தேய்மானம் பொதுவாகவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 45 வயதை கடந்தவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில 25 இயர்ஸ்ல இருந்தே கூட அதிக பேஷண்ட்ஸ்க்கு இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கின்றது. குறிப்பாக ஐடி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிகமாக வெயிட் தூக்குபவர்களுக்கும் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கின்றது. அதிகமாக டூ வீலர் ஓட்டக்கூடியவர்களுக்கும் இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் இருக்கின்றது. இவற்றினுடைய அறிகுறிகள் ரொம்பவே சிவியரா இருக்கும். சம்டைம்ஸ் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். கழுத்திலிருந்து கைக்கு வரும் வலி, கழுத்திலிருந்து முதுகு பகுதிக்கு போகும், கழுத்திலிருந்து தலைப்பகுதிக்கும் சம்டைம்ஸ் ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். அப்ப இதனுடைய அறிகுறிகள் ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு கிடினஸ் கூட ஏற்படும். தலை சுத்தல் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிகமான வலி இருக்கும்போது தலை சுத்தலும் ஏற்படும். ஸோ அப்போ இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல லைக் அக்குபஞ்சர் சிகிச்சையில் நல்ல தீர்வு இருக்கு. குறிப்பாக அக்குபஞ்சர்ல அந்த கழுத்தெலும்பு தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும், அந்த கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்படும் போது அந்த நேச்சுரலாக நம்மளுடைய பாடியில் இயற்கையாகவே நேச்சுரல் பெயின் கில்லர் செக்ரேஷன் ஆகும். அந்த செக்ரேஷன் ஆகக்கூடிய தன்மை குறைஞ்சு போயிடும். அப்போ அவற்றை ரீஆக்டிவேட் பண்ணுவதற்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்லா பலனளிக்கின்றது. அடுத்ததாக இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்படும் போது இன்டர்னலாக உள்ள இன்ஃப்ளமேஷன் வீக்கம் இருக்கும். அவற்றை குறைப்பதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை நல்லா பலனளிக்கின்றது. ஸோ மர்ம சிகிச்சை இந்த கழுத்தெலும்பு தேய்மானம் ஏற்பட்ட பிறகு நம்மளுடைய பாடியினுடைய மூவ்மெண்ட் குறைந்து விடும். கழுத்தினுடைய மூவ்மெண்ட் அப்போ ஸ்டிப்னஸ் அதிகமாக இருக்கும். அவற்றை குறைப்பதற்கு இந்த மர்ம சிகிச்சையானது நல்லா பலனளிக்கின்றது. வலியை குறைப்பதற்கும் நல்லா பலனளிக்கின்றது. ஸோ ஓசோன் தெரப்பி ரீஜெனரேட் பண்ணுவதற்கு, செல்லினுடைய செயல்பாடுகளை மறுபடியும் ரீஃபங்க்ஷனிங் பண்ணுவதற்கு இந்த ஓசோன் தெரப்பி நல்லா பலனளிக்கின்றது. குறிப்பாக இந்த ஓசோன் தெரப்பியில் முக்கியமாக ஆன்டி இன்ஃப்ளமேஷன் உள்ள இன்ஃப்ளமேஷன் இருந்தாலும் அவற்றை குறைப்பதற்கு நல்லா பலனளிக்கின்றது. வலி நிவாரணியாகவும் இந்த ஓசோன் தெரப்பி சிகிச்சையானது நல்லா பலனளிக்கின்றது. ஆகவே ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையாக கொடுக்கும்போது கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். வலியையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.